ஹாய் எவ்ரிஒன். இந்த பதிவின் மூலம் பல முக்கியமான தகவல்களை உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நம்மை சந்திக்கக்கூடிய நபர்களோ அல்லது நம்மை சந்திக்க முடியாத பல நபர்களோ நம்மிடம் கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி, கிட்டத்தட்ட அனைவருமே கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், சார் எனக்கு ஒரு லக்கி நம்பர் சொல்லுங்க. இந்த லக்கி நம்பரை நான் ஒரு வெஹிக்கிள் வாங்கினா கூட, இல்லை நான் ஒரு மொபைல் நம்பர் வாங்கினால் கூட, இல்லைன்னா என்னுடைய கூகுள் பேக்கு பின் நம்பராக வைப்பதற்கு நான் செட் பண்ணி கொள்கிறேன் என்று பல ஊர்களில் பல நாடுகளிலிருந்து நமக்கு மெசேஜ் மற்றும் அழைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. தனித்தனியாக அனைவருக்கும் பதில் சொல்வது என்பது கடினமாக இருப்பதனால் அனைத்து கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்த பதிலாக இந்த பதிவை நாங்கள் தயாரித்துள்ளோம். காலையில எந்திரிக்கும் பொழுது நம்ம மொபைல் நம்பரை வைத்து கொண்டுதான் எந்திரிக்கிறோம். இரவு தூங்கும் வரை அந்த மொபைல் நம்பரை நாம் உபயோகித்து கொண்டிருக்கிறோம். ஏன், ஒரே வீட்டிலேயே ஒரு ரூமில் இருக்கும் ஒரு நபர் பக்கத்து ரூமில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர்களிடம் பேசுவதற்கோ தொடர்பு கொள்வதற்கோ அந்த மொபைல் நம்பரைத்தான் உபயோகித்து கொண்டிருக்கிறார். சார், நான் உங்களை 4 மணிக்கு வந்து பார்க்கிறேன், 5 மணிக்கு வந்து பார்க்கிறேன் என்று எல்லாமே எண்களாகத்தான் இருக்கிறது. எனக்கு இதுதான் பேங்க் அக்கவுண்ட், இதுதான் அந்த அக்கவுண்ட் நம்பர், இதுதான் அதன் பாஸ்வேர்டு, இதுதான் என்னுடைய கூகுள் பே பின். சாதாரணமாக ஒரு காஃபி வாங்கினா கூட, ஒரு ஜூஸ் வாங்கினா கூட நம்ம இன்னைக்கு இந்த கூகுள் பேவில் தான் பணம் என்பதை அனுப்புகிறோம். நாம் வெளியூர்களுக்கு செல்லும் பொழுது தங்கக்கூடிய அந்த அறை எண்கள் நமக்கு லக்கி நம்பராக இருக்க வேண்டும். நாம் வாங்கக்கூடிய வாகனங்கள், அந்த எண்கள் நமக்கு லக்கி நம்பர்களாக இருக்க வேண்டும். இந்த லக்கி நம்பரை எவ்வாறு நாம் தேர்வு செய்வது என்ற கேள்வியை இந்த பதிவில் விவரமாக காண இருக்கிறோம். இப்போ இந்த லக்கி நம்பர் நமக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய பொக்கிஷம். சிலர் சொல்வார்கள், சார் என்கிட்ட 2-3 அக்கௌண்ட் இருக்கு சார், ஆனால் இந்த ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும் பணம் இருந்து கொண்டே இருக்கிறது, மற்ற அக்கௌண்ட்டுகளில் எந்த அளவுக்கு பணம் போட்டாலும் பணம் நிற்பதில்லை என்று சொல்கிறார்கள். நான் அப்பார்ட்மெண்ட்ல முதல்ல குடியிருந்த பொழுது அந்த அப்பார்ட்மெண்ட்டினுடைய நம்பர் 21, எனக்கு அது ரொம்பவும் அதிர்ஷ்டமா இருந்தது என்று பலர் சொல்கிறார்கள். ஒவ்வொருவரும், அதாவது நம்மை காண முடியாத சூழ்நிலையில் கூட இந்த லக்கி நம்பரை எவ்வாறு தேர்வு செய்வது போன்ற விவரங்களை இப்பொழுது காண்போம். முதலில் மேஷ ராசி, மேஷ லக்னம், இதை எடுத்துக்கொள்வோம். இந்த லக்னத்துக்கு, ராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன், அதாவது 1ஆம் எண். இந்த 1ஆம் எண் குறிக்கக்கூடிய 10, 19, 28 எடுக்க வேணாம், 37, 46 வரக்கூடிய எண்கள் உங்களது வாகன எண்களாக இருந்தாலும் மொபைல் நம்பராக இருந்தாலும் உங்களுக்கு அது முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். செகண்ட் சாய்ஸ் என்று வரும் பொழுது இவர்களுக்கு 3ஆம் எண், அதாவது இந்த லக்ன ராசிக்கு பாக்யாதிபதி குரு குறிக்கக்கூடிய 3ஆம் எண் 3, 12, 21, 30, 39, 48 போன்ற எண்களை எடுத்துக்கொள்ளலாம். தேதியிலோ அல்லது தேதி மாத வருட கூட்டெண்ணிலோ 6 இல்லாத நபர்கள் இந்த 3ஆம் எண்ணை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக 9ஆம் எண், மேஷ லக்னம், மேஷ ராசிக்கு செவ்வாய் தான் லக்னாதிபதி, ராசியாதிபதி. தேதிகளில் 2ஆம் எண் இல்லாத பொழுது இந்த 9ஆம் எண்ணை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக மகரத்தில் செவ்வாய் உச்சம், 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய் என்று வரும் பொழுது இவர்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நம்பர் 1, செகண்ட் சாய்ஸ் நம்பர் 3, தேர்ட் சாய்ஸ் நம்பர் 9, இது வரக்கூடிய எண்களை அவர்கள் தங்களதுக்கு லக்கி நம்பர்களாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து ரிஷப லக்னம், ரிஷப ராசிக்கு வருவோம். இந்த லக்னத்துக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது 5ஆம் எண். புதன் இங்கு தனஸ்தானத்துக்கும் பஞ்சமஸ்தானத்துக்கும் அதிபதியாகிறார். இந்த 5ஆம் எண் குறிக்கக்கூடிய அனைத்து எண்களுமே, அதாவது 5, 14, 23, 32, 41, 50 போன்ற எண்கள் அனைத்துமே இவர்களுடைய மொபைல் நம்பர்களாக இருக்கட்டும், இவர்களுடைய நேம் நம்பராக இருக்கட்டும், அல்லது இவர்களுடைய வாகன எண்களாக இருக்கட்டும், கூகுள் பே பாஸ்வேர்டாக இருக்கட்டும், இந்த எண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்.
செகண்ட் சாய்ஸ் ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதி சுக்கிரன், இவர்தான் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆகிறார். ஜாதகத்தில் சுக்கிரன் சுபபலம் பெற்றிருக்கும் பொழுது, தேதிகளில் 3ஆம் எண் இல்லாத பொழுது 6ஆம் எண்ணையும் அவர் எடுக்கலாம். ரிஷப லக்னம் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம், அதுவும் ரேவதி நட்சத்திரத்தில். கண்ணை மூடிக்கொண்டு இந்த 6ஆம் எண்ணை அவர்கள் எடுக்கலாம். பெயர் எண்களுக்கு கூட இந்த எண்ணை பொருத்தி கொள்ளலாம். மூன்றாவதாக ரிஷப லக்னத்துக்கு, ரிஷப ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சூரியன் ஜாதகத்தில் அனுகூலமாக இருக்கும் பொழுது, 4ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது என்று வரும் பொழுது, திக்பலம் பெற்றிருக்கிறது என்று வரும் பொழுது 1ஆம் எண்ணை இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். மிதுன லக்னம், மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதி புதன் 5ஆம் எண் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பார். எப்படி என்றால், இவர்தான் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார். எனவே 5ஆம் எண் குறிக்கக்கூடிய அனைத்து எண்களுமே இவர்களுக்கு ஒரு ஜாக்பாட். பஞ்சமாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்தாலும் ஒரு நல்ல வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் சுக்கிரன் ஜாதகத்தில் அனுகூலமாக இருக்கும் பொழுது இவர்கள் இந்த 6ஆம் எண்ணை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக தேதிகளில் 3ஆம் எண் இல்லாமல் இருக்க வேண்டும். கடக லக்னத்திற்கு வரும் பொழுது இவர்களுக்கு ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பார். இவர் பஞ்சமாதிபதி என்றும் வருகிறார். எனவே இந்த 9ஆம் எண் குறிக்கக்கூடிய 9, 27, 36, 45, நான் இங்கு 18ஆம் எண்ணை சொல்லவில்லை. ஏனென்றால் அதை சில இடங்களில் மட்டும்தான் நாம் உபயோகிக்க முடியும். 9ஆம் எண் குறிக்கக்கூடிய எண்கள் இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். தனஸ்தானாதிபதி சூரியன், அதாவது 1ஆம் எண் குறிக்கக்கூடிய எண்களில் 1, 10, 19, 37, 46, 55 போன்ற எண்களும் இவர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும். மேலும் கடக லக்னத்தை பொறுத்தவரை குரு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வந்தாலும் அவர்தான் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார். லக்னத்தில் அவர் உச்சமடைகிறார். எனவே குரு குறிக்கக்கூடிய 3ஆம் எண், குறிப்பாக தேதிகளில் 6ஆம் எண் இல்லாத பொழுது 3ஆம் எண் குறிக்கக்கூடிய 3, 12, 21, 30, 39, 48 போன்ற எண்களை இவர்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிகரற்ற ராஜயோகத்தை இவர்களால் அடைய முடியும். சிம்ம லக்னம், சிம்ம ராசி. இந்த லக்னம் ராசிக்கு லக்னாதிபதி ராசியாதிபதி சூரியனே முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பார். எனவே 1ஆம் எண் குறிக்கக்கூடிய எண்கள் ரொம்பவும் அனுகூலத்தை கொடுக்கும். சுகஸ்தானாதிபதியே இங்கு பாக்யாதிபதியாக வந்து பிறகு செவ்வாயே பாதகாதிபதியாக வந்தாலும் ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் சுபபலம் பெற்றிருக்கும் பொழுது 9ஆம் எண் குறிக்கக்கூடிய எண்கள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு இங்கு பஞ்சமாதிபதி, பிறகு அவரே அஷ்டமாதிபதியாக வந்தாலும் இந்த லக்னாதிபதி சூரியனுக்கு குரு நட்பு கிரகம் என்ற வரிசையில் வருவதனால் 3ஆம் எண் குறிக்கக்கூடிய எண்கள், குறிப்பாக ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்றிருக்கும் பொழுது 3, 12, 21, 30, 39 போன்ற எண்கள் இவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். கன்னி லக்னம், கன்னி ராசியை எடுத்துக்கொள்வோம். லக்னாதிபதி ராசியாதிபதி புதன் ஜீவனஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருவதனால் 5ஆம் எண் குறிக்கக்கூடிய அனைத்து எண்களுமே இவர்களுக்கு ஜாக்பாட் தான். தேதிகளில் 3ஆம் எண் இல்லாத போது 2, 9 வீடுகளின் அதிபதியான சுக்கிரன், அதாவது 6ஆம் எண் குறிக்கக்கூடிய எண்கள் 6, 15, 24 போன்ற எண்களை இவர்கள் பெயர்களிலோ அல்லது வியாபார பெயர்களிலோ மொபைல் நம்பர்களிலோ வாகன எண்களிலோ உபயோகிப்பதன் மூலம் ஒரு நிகரற்ற அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெற முடியும். அடுத்து துலா லக்னம். துலா லக்னத்திற்கு லக்னாதிபதி சுக்கிரன் அஷ்டமாதிபதியாக வருவதனால் அவர்களது ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருந்து தேதிகளில் 3ஆம் எண் இல்லாத போது 6ஆம் எண்ணை உபயோகித்துக் கொள்ளலாம். பாக்யாதிபதி புதன் இங்கு விரையாதிபதியாகவும் வருவதனால் புதன் சுபபலம் பெற்றிருக்கும் பொழுது புதனின் ஆதிக்கத்தில், அதாவது 5ஆம் எண்ணில் இவர்களது வாகன எண்கள், மொபைல் எண்கள், கூகுள் பே பாஸ்வேர்டு மற்றும் இவர்கள் ஒரு பிளாட் போன்று வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த எண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி.
முதல் தரமான ராஜயோகத்தை இவர்கள் 1ஆம் எண் என்று சொல்லக்கூடிய சூரியனின் ஆதிக்கத்தில் பெற முடியும். காரணம், சூரியன் இங்கு ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனால் 1ஆம் எண் குறிக்கக்கூடிய 1, 10, 19, 37, 46, 55 போன்ற எண்கள் இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை கொடுக்கும். தனஸ்தானத்துக்கும் பஞ்சமஸ்தானத்துக்கும் அதிபதியாக குரு வருவதனால் 3ஆம் எண் இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை கொடுக்கும். 3, 12, 21, 30, 39 போன்ற எண்களை உபயோகித்துக் கொள்ளலாம். லக்னாதிபதியே இங்கு 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் 9ஆம் எண் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஜாதகத்தில் சுபபலம் பெற்றிருக்கும் பொழுது விருச்சிக லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய் இங்கு உச்சம். 9ஆம் எண்ணை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இவர்களது தேதிகளில் 2ஆம் எண் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தனுர் லக்னம், தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். லக்னாதிபதி ராசியாதிபதி குரு ஜாதகத்துக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பார். இதன் காரணம், இவர்தான் இங்கு சுகஸ்தானாதிபதியாகவும் வருகிறார். எனவே 3, 12, 21, 30, 39 போன்ற எண்களை இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இவருக்கு 1ஆம் எண் என்று சொல்லக்கூடிய சூரியன் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பார். இதன் காரணம், இவர்தான் இங்கு பாக்யஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார். எனவே 1ஆம் எண் குறிக்கக்கூடிய எண்களும் இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். பஞ்சமாதிபதி செவ்வாய் இங்கு விரையாதிபதியாக வருவதனால் சுபபலம், அதாவது செவ்வாய் என்ற கிரகம் ஜாதகத்தில் சுபபலம் பெற்றிருக்கும் பொழுது 9ஆம் எண்ணை இவர்கள் எடுக்கலாம். ஆனால் தேதிகளில் 2ஆம் எண் இல்லாமல் இவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மகர லக்னத்திற்கும் கும்ப லக்னத்திற்கும் ஒரே விதிதான், புதன் சுக்கிரன். மகர லக்னத்திற்கு புதன் பாக்யாதிபதி, சுக்கிரன் ஜீவனாதிபதி. கும்ப லக்னத்திற்கு சுக்கிரன் பஞ்சமாதிபதி, புதன் பாக்யாதிபதி. சுபபலம் பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் புதனா சுக்கிரனா, 5ஆம் எண்ணா 6ஆம் எண்ணா, இந்த எண்களை இவர்கள் தேர்வு செய்யலாம். 6ஆம் எண்ணை எடுக்கும் பொழுது இவர்களுக்கு தேதிகளில் 3ஆம் எண் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி இந்த புதனும் சுக்கிரனும் இவர்களுக்கு, அதாவது இந்த 5ஆம் எண்ணும் 6ஆம் எண்ணும் முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மீன லக்னத்தை எடுத்துக்கொள்வோம். மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவே இங்கு ஜீவனஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருவதனால் இவர்கள் 3ஆம் எண் குறிக்கக்கூடிய எண்களை முதல் தரமாக எடுத்துக்கொள்ளலாம். மேலும் 9ஆம் எண் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்திற்கும் பாக்யஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருவதனால் 9ஆம் எண்ணை இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். தேதிகளில் 2ஆம் எண் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ ஜாதகத்தில் உள்ள லக்னம் ராசி, சார் எனக்கு லக்னம் ரிஷபமாக வருகிறது, ராசி மிதுனமாக வருகிறது என்று வரும் பொழுது இரண்டத்திற்கும் பொதுவான எண்கள் எது வருகிறது என்பதை பார்த்து அதற்கேற்றாறு போல் நீங்கள் எண்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, இவ்வளவு நேரம் நம்ம லக்னத்துக்கும் ராசிக்கும் பார்த்தோம். இப்போ நீங்க மேஷ லக்னம், நீங்க ரிஷப லக்னம், நீங்க சிம்ம லக்னம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறோம் இல்லையா? இந்த கணக்கை எதை வைத்து போடுகிறோம்? நீங்கள் பிறந்த தேதியை வைத்துத்தானே போடுகிறோம். இப்போ நீங்க சிம்ம ராசின்னு எப்படி சொல்றோம்? இந்த தேதியில இந்த நேரத்துல மகம் நட்சத்திரம், அதனால் நீங்கள் சிம்ம ராசி என்று சொல்கிறோம். ஜோதிட ரீதியாக நாம் நமக்கு அதிர்ஷ்டமான எண்களை தேர்வு செய்யும் பொழுது ஜோதிட ரீதியாக நீங்கள் இந்த லக்னம் இந்த ராசி என்பதை நிர்ணயம் செய்வதே அந்த எண்கள் தானே. இந்த தேதி தெரியாவிட்டால், இந்த நேரம் தெரியாவிட்டால் உங்களது லக்னமோ அல்லது உங்களது ராசியோ கணிதம் செய்யப்பட முடியாது. எனவே நாம் தேதிகளுக்கும் இந்த கணிதத்தை பார்க்க வேண்டும். இப்பொழுது ஒருவர் பிறந்த தேதியில் 1ஆம் எண் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இவருக்கு அந்த 1ஆம் எண், 9ஆம் எண் மற்றும் 3ஆம் எண், 5ஆம் எண்ணை கூட அவர் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 4 எண்களுமே அவருக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். ஒருவரது தேதியில் 2ஆம் எண் இருக்கும் பொழுது 5ஆம் எண், 6ஆம் எண், இந்த 2 எண்களையும் எடுத்துக்கொள்ளலாம்.
7ஆம் எண்ணை சில நேரங்களில் தேர்வு செய்யலாம், ஆனால் அது ஜோதிடம் நன்றாக தெரிந்த ஒரு நபர் தான் அதனை செய்ய முடியும். நீங்களா ஹேண்டில் பண்ணும் பொழுது 5ஆம் எண் அல்லது 6ஆம் எண்ணை எடுத்துக்கொள்ளலாம். தேதியில் 3ஆம் எண் குறிக்கக்கூடிய எண்கள் தேதிகள் இருந்தாலும் அல்லது கூட்டு எண்ணில் இருந்தாலும் இவர்களுக்கு 1ஆம் எண், 3ஆம் எண், 9ஆம் எண் குறிக்கக்கூடிய எண்கள் ராஜயோகத்தை கொடுக்கும். இப்பொழுது 4ஆம் எண், அதாவது 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தால், தேதி மாத வருட கூட்டு எண்ணில் பிறந்தால் 4ஆம் எண் வந்தால் இவர்களுக்கு 1ஆம் எண், 5ஆம் எண், 6ஆம் எண் இந்த 3 எண்களுமே முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். 5ஆம் தேதியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் 6ஆம் தேதிகளில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இதே 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். எனவே இந்த எண்கள் வரக்கூடிய லக்கி நம்பர்ஸை அவர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். 7 தேதிகளில் வந்தால் தேதி மாத வருட கூட்டு எண் 7ஆக வரும் பொழுது 5ஆம் எண், 6ஆம் எண் இந்த 2 எண்களும் இவர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும். 2ஆம் எண்ணும் சில நேரங்களில் அவர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும். ஆனால் இந்த 2ஆம் எண்ணை நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது ஜோதிடம் நன்றாக தெரிந்தவர், அஸ்ட்ரோ நியூமராலஜி நன்றாக தெரிந்தவர் தான் அதனை செய்ய முடியும். ஏனென்றால் அதில் சில விதி விலக்கு இருக்கிறது. தேதி 8ஆக வரும் பொழுதோ அல்லது தேதி மாத வருட கூட்டு எண் 8ஆக வரும் பொழுதோ இவர்களுக்கு 1ஆம் எண், 5ஆம் எண், 6ஆம் எண் இந்த 3 எண்களுமே நல்ல ராஜயோகத்தை கொடுக்கும். இப்பொழுது 9ஆம் எண்ணை எடுத்துக்கொள்வோம். பிறந்த தேதியில் 9ஆம் எண் இருந்தாலும் தேதி மாத வருட கூட்டு எண் 9ஆக வந்தாலும் 1ஆம் எண், 3ஆம் எண், அடுத்து 9ஆம் எண் இந்த 3 எண்களுமே ராஜயோகத்தை கொடுக்கும். இப்போ நீங்க ஒரு பேப்பர் பேனா வச்சு உங்க லக்னம், ராசி, உங்களுடைய தேதி மாத வருட கூட்டு எண் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் என்னென்ன லக்கி நம்பர்ஸ் சொல்லியிருக்கிறேனோ அதை ஒரு லிஸ்ட் போட்டுக்கோ. அதில் காமனாக வரும். இப்பொழுது 5, 6 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் எண்ணும் 6ஆம் எண்ணும் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் துலா லக்னம், இப்போ நீங்கள் மகர ராசி அப்படிங்கும் பொழுது அதற்கு என்ன சொல்லியிருக்கிறேன் அதையும் பார்த்தால் இதே 5, 6 வரும். இல்லை இதில் 5, 6, 1 வரும், அதில் 1 வரும். இப்போ இதே காம்பினேஷனுக்கு மேஷ லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம். அதாவது பிறந்த தேதி 5, இவர்களுக்கு மேஷ லக்னம் கூட்டு எண் 6 அப்படிங்கும் பொழுது இதை டேட் ஆஃப் பர்த் பிளஸ் லக்னம் இரண்டத்தையும் பார்க்கணும். இப்போ ஒருவர் பிறந்த தேதிக்கு நான் 1 என்று வரும் பொழுது அவர்களுக்கு 1, 9, 3 இந்த 3 எண்களுமே சொல்லியிருப்பேன். அவர் ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷப லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம். அதாவது 1ஆம் எண், 5ஆம் எண், 6ஆம் எண் இந்த 3 எண்களுமே ரிஷப லக்னத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒருவர் பிறந்த தேதி 1, 10, 19 இவ்வாறு வருகிறதாக எடுத்துக்கொள்வோம். இவருக்கு நான் 1, 9, 3 இந்த 3 நம்பர் சொல்லியிருக்கிறேன். இப்போ இவர் ரிஷப லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம். இவர் மேஷ ராசி என்று எடுத்துக்கொள்வோம். மேஷத்திற்கு 1 சொல்லியிருக்கிறேன், ரிஷபத்திற்கு 1 சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த 3 இடங்களிலுமே 1ஆம் எண் வருவதனால் இவர் 1ஆம் எண் குறிக்கக்கூடிய எண்ணை அதிர்ஷ்டமாக எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவுதான். ரொம்பவும் ஈஸியா ஒரு பேசிக் மேத்தமேட்டிக்கல் சென்ஸுடன் நீங்கள் இதனை அணுகும் பொழுது வெகு எளிதாக நீங்கள் இந்த விஷயத்தை குறித்து விடலாம். அந்த எண்ணை எடுத்த பிறகு அந்த எண்ணில் ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு 2-3 மாதத்திலேயே நமக்கு அது பிளஸ்ஸாக இருக்கிறதா என்று தெரிந்துவிடும். அவ்வாறு நாம் அதனை கண்டுபிடித்து விட்டால் நமக்கு அது ஒரு பெரிய அசெட். பிறகு அந்த 1ஆம் எண் குறிக்கக்கூடிய எண்களில் மொபைல் நம்பராக இருக்கலாம், வாகன எண்களாக இருக்கலாம், நாம் வாங்கக்கூடிய வீடுகளின் எண்களாக இருக்கலாம், நாம் தங்கக்கூடிய அறைகளின் எண்களாக இருக்கலாம், அல்லது ஒரு முக்கியமான ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாம் இந்த லக்கி நம்பர் வருவது போல் நாம் தேர்வு செய்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும். நாம் எதிர்பார்ப்பது போல் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி, ஒரு டானிக், ஒரு பூஸ்ட் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த லக்கி நம்பர்ஸ் நம்மளுடைய நிலையை நல்ல விதத்தில் முன்னேற்றி
நமது பயணத்தை வெற்றிகரமான பயணமாக மாற்றும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நண்பர்களே, இந்த பதிவை உங்களது நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யும் பொழுது அவர்களுக்கு தேவையான நல்ல அனுகூலமான தகவல்கள் இதன் மூலம் கிடைக்கும். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.